நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும் அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனன ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலமாக்கி கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நம்ம சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாதாக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். தர்ம தலைவன்களே, துலாம் ராசி நேயர்களே, தர்மத்திற்கெல்லாம் தலைவன் நீங்கள் தான். ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய சின்னமே எடை தான். அதனால் நீதி எந்த பக்கம் இருக்கோ நீங்கள் அந்த பக்கம் இருப்பீங்க. எப்பயுமே தர்மத்தை மீறி செய்ய மாட்டக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி. சரி, இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி வக்ரகதி என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது? கவலை வேண்டாம் நண்பர்களே. என்னுடைய நேயர்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்லணும், உங்களுடைய காலமாக மாற்றிக்கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களுக்கு பொதுவான விஷயத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்பவில்லை. துலாம் ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, சித்திரை, சுவாதி, விசாகம். இந்த 3 நட்சத்திரக்கும் தனித்தனி கிரக காரகத்துவம் இருக்கு. அப்போ 3 நட்சத்திரம் உள்ள இந்த ராசியில் இந்த சனி வக்ரம் படுறது எப்படி ஒரே பலனை கொடுக்கும்? கொஞ்சம் சற்று சிந்திக்கலாம். நம்ம
அதுவும் பார்த்தீங்கன்னா என்னை பின்தொடரக்கூடிய நீங்கள் வெற்றிகளை மட்டுமே சூட வேண்டும். தி சீக்வன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. இந்த வக்ர பெயர்ச்சி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருகிறது. 140 நாளும் உங்களுக்கு வெற்றி சார். தொட்டது அனைத்தும் துலங்கும், மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம். புனர்பூசத்தில் நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்கரமானாலும் சரி, சதயத்தில் வக்கரமானாலும் சரி, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு யோகம் இருக்குது. கல்யாணம் கூடும், வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், நிறுவனம் தொடங்கலாம், வேலை மாற்றம் உண்டாகலாம், வெளிநாடு யோகம் கிடைக்கலாம். எவ்ரிதிங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். கைமேல் பலன் இருக்குது. அதை எப்படி எவ்வளோ எடுத்துக்க போகிறீங்கன்றது உங்களுடைய திறமையை பொறுத்து, உங்களுடைய ஞானத்தை பொறுத்து. துலாம் ராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் வெற்றி. அடுத்த 50 நாட்கள் கவனம் வேண்டும். ஆமாம், உடனே ஸ்பாயில் ஆகிடும், மைனஸ் ஆகிடும், டவுன் ஆகிடும், அதெல்லாம் நான் சொல்ல வரல. கவனம் வேண்டும். என்னுடைய நேயர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். சுவாதியில் உள்ள 90 முதல் 90 நாட்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி. அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபட்டாலே போதும். இந்த 140 நாளும் உங்களுடைய காலம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாரத்துக்கு ஏதாவது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுங்க, பூச்செடிகளை தானம் கொடுங்க சார். இது மட்டும் போதும் சார். உங்களுக்கு என்ன சார், ஒரு சின்ன வாழ்வியல் பரிகாரம் சார், இதை செய்ய முடியாதா உங்களால்? ஏதாவது விசேஷம் வருதா, செடி வாங்குங்க. இன்றைக்கி தான் நிறைய இருக்குது, அந்த செடி வகைகளை வாங்கி எல்லாம் தானம் கொடுங்க. வீக்லி ஒரு நாள் ஒரு 10 பேருக்கு ஒரு பூச்செடிகளை தானம் கொடுங்க. இந்த வக்கர காலம் முடியும் வரை இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பூச்செடிகளை நீங்கள் தானம் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த சனி வக்ரகதி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்க போகிறார். யாராவது கேட்கலாம், என்ன சார் பூச்செடி போய் தானம் கொடுத்தா சனி எப்படி சார் எங்களுக்கு நல்லது பண்ணுவார்? உங்கள் நட்சத்திரத்துக்கும் இந்த செடி வகைகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எளிமையானவை, ஆனால் காரியம் பலமானவை. புரிஞ்சு தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், என்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, என்னுடைய பின்தொடரக்கூடிய நேயர்கள் வெற்றியை மட்டுமே கொண்டாட வேண்டும், டவுன் போகக்கூடாது. அவங்கள வெற்றியாளனா ஆக்கணும். என்னுடைய வாழ்க்கையினுடைய கோல் அதுதான். எந்த ஒரு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவனை உயர்த்தி காட்ட வேண்டும். திஸ் லட்சியம். ஜோதிடன் என்பவன் ரூட்டர், ஒளி கொடுப்பவன். ஆமாம், உங்கள் வாழ்க்கை முழுவதும் என்னால் கூட வர முடியாது சார். உங்களுக்கு பாதை அங்கே இருக்குது, உங்களுடைய பயணம் போங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சம் இருக்குன்னு சொல்லக்கூடிய கைடர் மட்டும்தான் நான். தொடர வேண்டியது, ஃபாலோ பண்ண வேண்டியது, பின்பற்ற வேண்டியது எல்லாம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வெற்றியாளனாக மாறிடுவீங்க. துலாம் ராசியில் உள்ள விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 90 நாட்கள் சாதகம். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் சற்று பாதகமாக இருக்கிறது. கவனம் வேண்டும். ஆமாம், முதல் 90 நாட்களில் என்ன காரியங்கள் என்ன ஜெயிக்கணுமோ அத்தனை காரியங்களும் இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கூடுதல் கவனம் கொடுக்கிறார். சனி கொடுப்பதை போல் எவரும் கொடுக்க முடியாது, ஆனால் கெடுத்தால் மிகப்பெரிய கெடுதல் பண்ணிடுவார். அப்போ அடுத்து வரக்கூடிய 50 நாட்களில் செஞ்ச முதலீடுகள்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, நிதானமாக பயணிங்க. பெரிய முதலீடுகள் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், சற்று தள்ளி போடுங்க. இந்த சனியினுடைய வக்கர பெயர்ச்சியை மேலும் வெற்றிக்குள்ளாதாக்கி கொள்ள விசாக நட்சத்திரக்காரர்கள் கோமாதா பூஜை செய்யுங்கள். அப்போ ஒரு ஆலயத்தில் உள்ள மடப்பள்ளிக்கு போங்க, கோ பூஜைக்கு போங்க, பசுவிற்கு தானம் கொடுங்க. வீக்லி வெள்ளிக்கிழமை படைப்பீங்க. எப்படியா இருந்தாலும் இதை ஒரு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமை உங்கள் பூஜை ரூமில் ஏதாவது பழ வகைகள் வச்சு படைப்பீங்க. அது வாழைப்பழமாக கூட இருக்கலாம், கண்டிப்பாக வாழைப்பழம் வச்சு படைப்பீங்க. படைத்த மறுநாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழத்தை ஏதாவது ஒரு பசுவுக்கு கொடுத்துருங்க. இதை கண்டினியூ பண்ணுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் இதை தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இறக்கு என்பதே இல்லை, ஏற்றம் என்பதே உண்டு. அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்ய 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 கைமேல் பலன் காத்து கொண்டிருக்கு. ஆமாம், வெற்றியை உங்களுக்குள்ளதாக்கி கொள்ள என்னென்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை தான் சொல்கிறேன்.
ஒரு வீக்லி சனிக்கிழமையான பசுவுக்கு தானம் உங்களால் கொடுக்க முடியாதா? 100% செய்யலாம், போகிற போக்கில் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதை விசாக நட்சத்திரக்கார் கையில் எடுங்க. ஆமாம், நான் 3 நட்சத்திரத்தில் யார் செய்யணும்னு சொல்கிறேன், அவங்க தான் குறிப்பாக செய்யுங்க. உடனே துலாம் ராசியில் உள்ள சுவாதியோ சித்திரையோ போயிட்டு செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. குறிப்பாக அதிகமான பலன்களை எடுக்கக்கூடிய நட்சத்திரம் பசுவிற்கு பூஜையோ பசுவிற்கு தானமோ கொடுத்தால் அப்படியே கைமேல் பலன் எடுக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். துலாம் ராசியுள்ள விசாக நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் வெற்றி, அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம். துலாம் ராசி நேயர்களுடைய இந்த 3 நட்சத்திர ரீதியான பரிகாரம் சொல்லிட்டு இருக்கேன். தயவு செய்து 100% கடைப்பிடிங்க. உங்களுடைய ராசிக்கு இப்பொழுது சனி அந்தர சூட்சமம் நடக்குதா, தசாபுத்தி நடக்குதா, மேலும் பலன்களை ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா, சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணி வெற்றியை உங்களுக்குள்ளதாக்கி கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது? உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேயர்களுக்கு கிடைக்கணும் தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, ஆமாம், இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.